அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு முக்கிய செய்தி. இந்த செய்தி தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கிறது. இதை படிக்கிறேன், கேட்கிறாக. ஆதி திராவிடர் பழங்குடியினர் மாணவர்களின் கல்விக்கடன் தள்ளுபடி அரசு அறிவிப்பு. சென்னை. ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதி திராவிடர் ஆகிய சமூக பிரிவுகளை சேர்ந்த மாணவர்களின் கல்விக்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. பள்ளி படிப்புக்கு பின் உயர்கல்வி பயில மேற்கண்ட சமூக பிரிவுகளை சேர்ந்த மாணவர்கள் 1972 முதல் 2003 வரையிலான காலகட்டத்தில் பெற்றிருந்த ரூபா 48.95 கோடி கல்விக்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்விக்கடன் நிலுவைத் தொகையை பல்வேறு காரணங்களால் மாணவர்களிடமிருந்து வசூலிக்க இயலாததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தரப்பிலிருந்து விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. ஆம், பலமுறை நாம் பார்த்திருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்திலும் முலாயம் சிங் சீஃப் மினிஸ்டராக இருந்த சமயத்திலும் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. கொடுத்த கடன் திரும்பி வாங்கப்படாது என்று சொல்லப்பட்டது. இன்னொரு சம்பவம் என்னுடைய கவனத்திற்கு வருகிறது. ஒரு காலகட்டத்தில், ஒரு சமயத்தில் விவசாயிகள் கடன் வாங்கினார்கள், டிராக்டர் வாங்கினார்கள், பயனடைந்தார்கள். ஆனால் அதே உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லிம் விவசாயிகளோ வங்கியில் கடன் வாங்கவில்லை, டிராக்டர் வாங்கவில்லை. விவசாயம் குறைந்தது, பணம் சம்பாதிக்க முடியவில்லை. வீட்டில் குழந்தைகளுடைய கல்யாணம், விவசாய நிலத்தை விற்று கல்யாணம் செய்தார்கள் என்ற செய்திகளையும் நாம் பலமுறை படித்திருக்கிறோம். நம்முடைய நாட்டில் இஸ்லாமிய முறைப்படி வங்கிகள் செயல்படுவதில்லை. இப்போது இருக்கும் வங்கியில் நாம் பயனடைய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கும் இருக்க வேண்டும், நம்முடைய குழந்தைகளுக்கும் இருக்க வேண்டும். ஒருவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கடன் வாங்கி இண்டஸ்ட்ரியும் ஓப்பன் செய்ய வேண்டும். இப்போது இதுதான் தேவைப்படுகிறது. இல்லாததை பற்றி நினைத்து கொண்டிருப்பதும் வரும் என்று எதிர்பார்ப்பதும் நல்ல ஒரு செயலாக இருக்கலாம். ஆனால் அதற்காக இப்போது இருக்கும் விதிமுறைகளை நாம் புறக்கணித்துவிட்டு சும்மா இருந்துவிட முடியாது என்பதையும் நாம் உணர வேண்டும் என்று சொல்லியவனாக உங்களிடமிருந்து விடை பெறுவது VM கலீலுர் ரஹ்மான் ஆகும். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.